ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா, ஆரி மேஜிக் செயின் தான் போட போகிறோம். இந்த மேஜிக் செயின் எப்படி போடணுன்னா, இந்த மாதிரி 2 த்ரெட்ஸு வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இது சில்க் த்ரெட்டு 2 கலரில் எடுத்தாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் 2 கலரில் இப்போ சில்வர் ஜரி, எல்லோ, இந்த மாதிரி எல்லோ கலர் ஜரி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மிக்சிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம எப்போவுமே வந்து ஒரே கலர் த்ரெட்டில் வந்து செயின் போட்டுக்கிட்டு வருவோம். அதாவது ஒரே கலர் த்ரெட்டை வந்து 2 த்ரெட்டு ஒரே டைம் எடுத்து நாட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு வருவோம். ஆனால் இந்த மேஜிக் செயினில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜரி த்ரெட்டுங்கிறனால நான் ஒரே லைன் மட்டும், அதாவது ஒரு ஸ்டாண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட், 2யுமே எடுத்து ஒன்றா நாட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி செயின் போட்டுக்கிட்டு வரணும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரேம்க்கு கீழே வந்து 2 ஃபிங்கரில் வந்து 2 த்ரெட்டையுமே பிடிச்சிக்கணும். நீங்கள் எப்போவுமே வந்து செயின் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இதில் மட்டும் பிடிச்சி அப்படியே சுற்றி கொடுத்துக்கிட்டே வருவோம் நம்ம செயின் போடும்போது. இந்த மாதிரி மேஜிக் செயின் போடும்போது 2 த்ரெட்டையும் 2 ஃபிங்கரில் பிடிச்சிக்கிட்டு சுற்றி கொடுக்கணும். மேலே வந்து நெக்ஸ்ட்டு என்ன த்ரெட் வரணும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு சுற்றி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மேஜிக் செயின் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செயின் டிசைன்லாம் நீங்கள் நெக் பார்டர்லேயும் போடலாம். அப்படி இல்லாட்டி கொடி டிசைன் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எப்படி சுற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபிங்கரில் அதை 2 த்ரெட்டையுமே பிடிச்சிட்டு தான் இருக்கேன்னா, ஆனால் எந்த த்ரெட்டு வந்து சுற்றணுமோ மேலே எடுத்து கொடுக்கணுமோ அந்த த்ரெட்டை வந்து இப்படி சுற்றி சுற்றி கொடுத்துட்ருக்கேன். இப்படி சுற்றி கொடுக்கும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், இந்த த்ரெட்டு வந்து ஜரி த்ரெட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சில்க் த்ரெட்டை சுற்றி கொடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு ஃபிங்கரில் இந்த சில்க் த்ரெட்டை எடுத்து சுற்றி கொடுக்குறேன். இப்படி சுற்றி கொடுக்கும்போது மேலே வந்து நம்மளுக்கு மாற்றி மாற்றி செயின் போட்டிருக்க மாதிரி தெரியும். அதாவது 2 கலர்லேயும் வந்து மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி அழகான ஒர்க் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம செயின் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே இந்த மேஜிக் செயின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லுக் வைஸாக பார்க்க அழகாகவும் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.